தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேலூர் மக்கள் சந்திப்பு வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இதுல விஜய் அவர்களுடைய ஸ்பீச் வந்து பக்காவா ஒரு அரசியல்வாதி பேசின பேச்சு மாதிரியே அப்படியே இருந்தது. அவர் 2 வருடங்கள் தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆனா அவருடைய பேச்சு வந்து நல்லா இருந்தது. கடந்த கூட்டத்தை விட, இதுக்கு முன்னாடி நடத்தின கூட்டத்தை விட, இந்த கூட்டத்துல இருந்து அவருடைய ஸ்பீச் வந்து பக்காவா இருந்தது. ரொம்ப எமோஷனலாவும் இருந்தது. அதே வகையில அவங்களுடைய நிர்வாகிகள் மக்களுடைய எண்ணங்கள்ல இருந்து பேசுனது மாதிரி இருந்துச்சு. இததான் நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா அது மாதிரியான ஸ்பீச் கொடுத்திருந்திருக்காருன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அவருடைய பேச்சு எந்தெந்த வகையில எதை சொல்லுது அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் நம்ம இப்போ டீக் அவுட் பண்ண போறோம். வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம். ஏற்கனவே ஒரு குட்டி கதையில இருந்து ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த குட்டி கதை எதை சொல்லுது அப்படின்னா, இவருக்கு அனுபவம் கிடையாது, இவரு அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாரு, இவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்து அவர் மேல எழுந்துகிட்டே இருந்தது. ஒரு தொடர்ந்து இந்த விமர்சனத்தை வந்து எதிர்கட்சிகள் எல்லாரும் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு குட்டி கதையை சொல்லி, இதுக்கு அனுபவம் தேவை கிடையாது, ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஒன்றும் இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங் ஒன்று சொல்லியிருந்தாரு, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா போதும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாரு. இப்ப இந்த கதையில என்ன சொல்ல வர்றாருன்னா, அனுபவம் தேவை கிடையாது, அந்த இருக்கிற சூழலை எப்படி சாமர்த்தியமா பயன்படுத்தி அதுல வெற்றி காண முடியும் அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சிருக்காரு. அதுதான் அனுபவம் தேவையில்லை, மக்களுடைய நலன் தெரிஞ்சுட்டா போதும், அந்த சூழ்நிலையை கையாள தெரிஞ்சுட்டா போதும் அப்படிங்கிற விஷயத்த அவர் கன்வே பண்றாரு. டிஎம்கே அண்ட் என்டிஏ இவங்க 2 பேருக்கு தான் போட்டி அப்படிங்கிறது மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து கொண்டு போறாரு. அதாவது அவர் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ சொல்லியிருப்போம், முதல்வர் அவர்கள் வந்து அதிமுக கூட எதிர்க்கிறது கிடையாது, அவரும் அதிமுக ஒரு பொருட்படுத்துறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவை நம்ம இது பண்ணோம்னா அதிமுக சில ஓட்டு போகுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல எங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் போட்டி, எங்களுக்கும் என்டிஏ கூட்டணிக்கு தான் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதை நம்ம ஒரு கொஸ்டின் எழுப்பியிருந்தோம். அதை தான் விஜய் அவர்களும் இப்ப பேசியிருக்காங்க. நீங்க இது மாதிரி சொல்லி மக்களை ஏமாத்தாதீங்க, மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், இது மாதிரி நீங்க பண்றது வந்து மக்கள் மத்தியில எடுபடாது. யாராருக்கு போட்டின்னு நான் சொல்றேன், விஜய்க்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் போட்டி, மக்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் போட்டி, ஊழலுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் போட்டி, லஞ்சத்துக்கும் இந்த அரசுக்கும் தான் போட்டி, அதாவது மக்களுக்கும் திமுக அரசுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி இதை வந்து பக்காவா கன்வே பண்ணியிருக்காரு. இது மக்கள் மத்தியில போய் சேர்றது மாதிரி இருக்கு இந்த விஷயம் கூட. அதாவது விஜய் தான் மக்கள் அப்படின்னு ஒரு இடத்துல அவரே ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறாரு. நான் தான் மக்கள், மக்கள் தான் நான். நீங்க என்ன அவதூறு பண்றது வந்து மக்கள் அவதூறு பேசுற மாதிரி, எனக்கு எதுவும் தெரியாது சொல்றது வந்து மக்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றது மாதிரி, நீங்க என்ன சொன்னாலும் அதை மக்களை சொல்ற மாதிரி அப்படிங்கிற விஜய் மாதிரி விஷயத்த சொல்ல வராரு. அதனாலதான் இது வந்து மக்களுக்கும் திமுக அரசுக்கும் போட்டி, இது விஜய்க்கும் ஸ்டாலின் சார் அவருக்கும் தான் போட்டி, இதை வந்து நீங்க வந்து பாஜக என்டிஏ அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தாதீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் கன்வே பண்ண. அப்புறம் நிறைய விமர்சனங்கள் வந்து அவர் மேல எழுந்துட்டே இருந்தது. அவர் வந்து என்ன மக்கள்கிட்டே வரமாட்டாரு அப்படின்னு நிறைய ஊடகவியாளரும் சரி, பத்திரிகையாளரும் சரி, நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு அவர் வந்து இப்ப நம்ம பதில் சொல்லியிருக்காருன்னா பார்க்கணும். இதுக்கு அவர் என்ன சொன்ன பதில்னா, எனக்கு வரணும்னு ஆசையா இருக்கு, உங்ககிட்ட வந்து பேசணும் தான் எனக்கு ஆசை, பட் இப்ப இருக்கிற சூழ்நிலை எனக்கு பேசுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, அனுமதி கொடுக்கறதுக்கு அவ்வளவு இது இருக்கு. அப்படிங்கும் பொழுது சப்போஸ் நம்ம வந்தோம்னா நான் இதை வச்சுக்கிட்டு நிறைய தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் அவரால் வர முடியலங்கிறத சொல்லிட்டு, நான் முதல்வர் ஆனேன்னா ஒவ்வொரு கிராமங்களுக்கும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன், கண்டிப்பா அது என்னால பண்ண முடியும், இது உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அவர் மக்களுக்காக இந்த விஷயத்த சொல்றாரு. அப்புறம் ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதாவது அங்க நிக்க போற வேட்பாளர் வந்து விஜய் தான், எல்லா இடத்துலயும் விஜய் தான் வேட்பாளராக இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம்ல. அது என்ன காரணம்னா, விஜய் தான் ஒரு முகம், அந்த வேட்பாளர் வந்து உங்களுடைய ஒருத்தவரா இருப்பார். அதாவது நம்ம ஊர்ல வசிச்சவரு, நம்ம கூட பழகினவரு, அது மாதிரி ஒருத்தவரை தான் நம்ம வந்து இப்ப வேட்பாளரா அறிவிக்க போறோம். அப்போ அவரு நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த விஷயத்த சொல்றாரு. அவர் வந்து உங்களோட ஒருத்தவரா இருக்கும்போது நீங்க அவருக்கு ஓட்டு போடுவீங்க, அந்த விசேஷத்துல ஓட்டு போடுவீங்க, அப்போ உங்க அம்மா உங்க அப்பா உங்க சொந்தக்காரங்களையும் ஓட்டு போட சொல்லுவீங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஒருத்தவரும் உங்கள இருந்து வர வேட்பாளரானா அவருக்கு நீங்க தானே ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அவரு யார் வேட்பாளராக வர போறாங்கிறத கன்வே பண்றாரு. அப்புறம் ஒரு இடத்துல வந்து என்ன பேச வர்றாருன்னா, நம்ம பேசணும்ல, அதாவது மக்களும் விஜயம் ஒண்ணுதான், வேற வேற கிடையாது. நீங்க மக்களை பேசினா என்ன பேசுன மாதிரி, என்ன பேசினா மக்களை பேசுற மாதிரி, என்ன திட்டினா மக்கள் திட்டுற மாதிரி, எது என்ன சொன்னாலும் அதை மக்களை பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. அது வந்து ரொம்பவும் எப்படி சொல்றதுன்னா, அவரும் மக்களோட எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிறத அந்த விஷயம் காட்டுனுச்சு. அதாவது அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற விஷயத்த நினைச்சு, நானும் மக்களும் ஒண்ணுதான், வேறு வேறு கிடையாது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் வந்து ரொம்ப எமோஷனலா அந்த விஷயத்த கன்வே பண்ணாரு. அது அந்த விஷயத்த அவர் சொல்லும் பொழுது, ஓகே இது நமக்காக தான் வர்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிரியேட் பண்றது மாதிரிதான் அந்த விஷயமும் அமைஞ்சிருந்தது. அப்புறம் நாம் தமிழர் கட்சி மற்றும் சில கட்சிகள்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு
பேர் குறிப்பிடாம சில நம்ம டிஎம்கேவை திட்டிட்டு போனா இடையில சில பேர் வர்றாங்க. நம்ம சீரியஸான அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க வந்து பக்கத்துல வந்து காமெடி பண்ணிட்டு போறாங்க. நமக்கு அது பிரச்சனை கிடையாது. நமக்கு என்ன தேவை, நம்ம டிஎம்கே ஆட்சியை வந்து அகற்றணும், அதுதான் தேவை. நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இவங்க இடையில வந்து காமெடி பண்றதுக்கெல்லாம் நம்ம ஆள் கிடையாது. நம்ம கோல் மெயின் டிஎம்கே தான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இப்போ வர்ற அரசியல்வாதிகள்லாம், அதாவது டிஎம்கேலயும் சரி ஏடிஎம்கேலயும் சரி இருந்து வந்த அரசியல்வாதிகள்லாம் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சிருந்தீங்க, எவ்வளவு சொத்து வச்சிருந்தீங்க, இப்போ எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க, எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க ரிப்போர்ட் கொடுக்க முடியுமா? முடிஞ்சா கொடுங்க. அப்படி சம்பாதிச்சிருந்தீங்கன்னா அந்த சொத்து எதன் மூலமா வந்தது உங்களுக்கு, அப்ப அதை சொல்லுங்க. அப்படி யாராவது தில்லு இருந்தா அந்த விஷயத்த வந்து சொல்லுங்க அப்படிங்கிறத ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுக்குறாரு. அப்புறம் சிஎம் சார் வந்து எல்லாரும் இங்க உள்ள அனைவரும் என்னுடைய நண்பர்கள் அப்படிங்கிற விஷயத்த கன்வே பண்ணியிருந்தாரு. அப்போ எல்லாரும் என்னுடைய நண்பர்களா, நானும் உங்களுடைய நண்பன் தான். அப்ப இந்த விஷயத்த விஜய் அவர்கள் இது மாதிரி விஷயத்த எங்கேயுமே கரூர் விஷயத்த என் மேல பழி போட்டாங்கிறத அவர் சொல்லவே இல்லை. ஆனா இந்த விஷயத்துல இங்கதான் அதை போட்டு உடைச்சிருக்காரு. நண்பர் தானே, அப்புறம் கரூர் விஷயத்துல எதுக்கு என் மேல பழி சொன்னீங்க, எதுக்கு விஜய் தான் கொன்னா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையே சொன்னீங்க அப்படிங்கிறத ரொம்பவும் கோபமா கேட்டாரு. அதாவது நண்பர்னா அது எப்படி நீங்க ஒருத்தர் மேல வந்து பழிய போடுறீங்க, அது எப்படி உங்களுக்கு மனசு வருது, எப்படி அதை யோசிச்சு எப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அது ரொம்பவும் ஆக்ரோஷமா அந்த கொஸ்டின் எழுப்பினார். அப்படி சொல்ற நீங்க எப்படி எல்லாரையும் நண்பர்கள்னு சொல்ல முடியும் உங்களால அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பினார். உங்களுக்கு நண்பர்கள்லாம், உண்மையான நண்பர்கள்லாம் லஞ்சம் ஊழல் இதுதான் உங்களுடைய உண்மையான நண்பர்கள், ஏன்னா அதுதான் உங்க கூட இருக்கு, அதுக்குதான் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க, அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த விஜய் அவர்கள் வந்து ரொம்பவும் கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் இந்த விஷயத்த கன்வே பண்ணிக்கிட்டே. இப்போ இந்த பேசின விஷயங்கள் எல்லாமே, அதாவது ஓவராலா ஜென்ரலா டிஎம்கே அரசுக்கு எதிராக அவர் மேல வந்த விமர்சனம், மத்த இதர எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்றது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவர் நெக்ஸ்ட் மூவ் ஆகுறாரு. எதுனா நம்மளுடைய, அதாவது இந்த திருப்பரங்குன்ற ஒரு விஷயம் வந்துச்சு, அந்த விஷயத்துல இருந்து அவர் ஆரம்பிக்கிறார். திருப்பரங்குன்றத்துல எதுக்கு தாவேகா பதில் சொல்லல, எதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எதுக்கு இந்த விஷயம் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு அவர் பதில் சொல்றாரு. ஒரு பிரச்சனை, சில பிரச்சனைகள் குரல் கொடுக்கலாம், ஆனா சில பிரச்சனை குரல் கொடுக்காம இருக்கலாம். அப்படி சில பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம அமைதியா வாய முடிட்டு இருந்தாலே அது நார்மலா சால்வ் ஆயிடும். அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து எரியிற எண்ணெயில எண்ணெய் ஊத்துறது மாதிரி ஊத்தி அதை பெருசாக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் திருப்பரங்குன்ற விஷயத்த சொல்றதா நான் எடுத்துக்கிறேன். அந்த விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது இன்னொரு விஷயமும் சொல்ல வர்றாரு. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை நாங்க, அதனால நாங்க எப்படி இருக்கோம்னு மக்களுக்கு தெரியும், அதனால நீங்க அந்த விஷயத்துல கருத்து சொல்ல, இது கருத்து சொல்லணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அப்புறம் கரண்ட் பில் வந்து மாசத்துக்கு ஒரு முறை தான், 2 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் வாங்கலாம். அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் கரண்ட் பில் வாங்கினாலே அவங்க 100 யூனிட் வந்ததுன்னா அதுல வந்து ஃப்ரீ தான், 100 யூனிட் ஃப்ரீ. அப்படி இருக்கும் பொழுது அது வந்து ஒரு மாசத்துக்கு 100 யூனிட் வருது, அடுத்த மாசம் 100 யூனிட் வருதுன்னா அவங்க கட்டவே தேவையில்லை. ஆனா 2 மாசம் போகும்போது அது 200 300 யூனிட்டுக்கு போகுதுன்னா அது தேவையில்லாம சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி சுமைதான் அவங்க மக்கள் மேல அதிகரிக்குது. அதையே அப்படி பண்றீங்க, இது வந்து என்ன டெக்னிக்கல் கரப்ஷனா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு, நெக்ஸ்ட் நிறைய இடங்களுக்கு பஸ் வசதி இல்ல, மெடிக்கல் வசதி இல்ல, அதுவும் மெயினா சில கிராமங்களுக்கு அது கிடையாது. அது மட்டும் இல்லாம மலை மலை பிரதேசங்களா இருக்க மலை கிராமங்களுக்கு அது மாதிரியான மெடிக்கல் வசதி சரி, பஸ் வசதி எதுவுமே கிடையாது. அதெல்லாம் ஏன் ஏற்படுத்தல, அப்படி மலை கிராமங்கள் எல்லாம் பஸ் வசதி அண்ட் மெடிக்கல் வசதி ஏன் இல்லை அப்படிங்கிறத அவர் கொஸ்டின் அனுப்பியிருந்தாரு. வி சேஃப் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு திமுக, அதாவது திராவிட மாடலை வந்து வி சேஃப் மாடல் சொல்லி அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. இது மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, வி ஆர் நாட் சேஃப் மாடல் அப்படின்னு சொல்றாங்க, வி சேஃப் மாடல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பெண்களுக்கு தமிழ் சொல்றாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழகத்தில் குட்டி கிடக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து முதலமைச்சர் சொல்றாங்க அப்படின்னு சொல்றத சுட்டி காட்டி இது வந்து ஒரு நக்கலா ஒரு ஆன்சர் சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து எங்க தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த வந்து விஜய் அவர்கள் சொல்றாங்க. அப்புறம் இதெல்லாம் நாங்க வந்தா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகளை வந்து ஒரு பட்டியலிட்டு சொல்றாங்க. சில விஷயங்கள் அதை வந்து நான் வாசிக்கிறேன். பெண்கள் பாதுகாப்புல நம்பர் 1 இடத்துக்கு நாங்க கொண்டு வருவோம். சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருக்கும், இப்ப உள்ள ஆட்சியில் உள்ள மாதிரி இருக்காது. அரசு பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே தரம் வந்து நம்பர் 1ல இருக்கும் நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அதாவது போட்டித் தேர்வுகள் வந்து நிறைய போட்டித் தேர்வுகள், நம்ம லட்சக்கணக்கான போட்டித் தேர்வுகள் படிச்சு நம்ம ஒரு லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி படிப்போம். அதை நாங்க காலேஜ்லயே சொல்லிக் கொடுப்போம், காலேஜ்லயே அந்த தேர்வுகளுக்கு தேவையான வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அதுலயே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உயர்நிலை பள்ளி பாடத்திட்டத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல் சம்பந்தப்பட்ட சட்ட ஒழுங்கு, அரசியல் பத்தின விஷயங்கள் எல்லாமே நாங்க அந்த மாணவர்கள் சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அதாவது மத்திய மாநில அரசுல உள்ள
சார்பா உள்ள அலுவலகங்கள் மற்றும் வங்கிகள்ல இருக்கிற சில குறைபாடுகளை தவிர்க்கிறதுக்காக தேர்வு அல்லாத பயிற்சிகளை வந்து மேற்கொண்டு அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம்.